Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இருமொழி கொள்கை கொண்ட தமிழ்நாட்டில் இக்கட்டான நிலை என்பது இல்லை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார் அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற 75ஆம் ஆண்டு அரசியலமைப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், அரசமைப்பு சட்டத்திற்கு மெருகேற்றும் பல தீர்ப்புகளை நமது நீதியரசர்கள் வழங்கியுள்ளதாக புகழாரம் சூட்டினார். மேலும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதில் வழக்கறிஞர்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும், அண்மை காலமாக கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்படும் நிலை உள்ளதாகவும் கூறினார். அரசமைப்பு சட்டத்துக்கு மெருகூட்டுகிற பல தீர்ப்புகளை நம்முடைய நீதியரசர்கள் வழங்கியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அரசியல் சாசனத்தை பாதுகாக்கிறதுல நம்ம சென்னை உயர்நீதிமன்றமும் மெட்ராஸ் பார் அசோசியேஷனும் மிக சிறப்பான பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். மெட்ராஸ் பார் அசோசியேஷனோட 160வது ஆண்டினுடைய விழாவை சேர்த்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட 75வது விழாவையும் ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க. அதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள். அரசமைப்பு என்பது சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை அடைவதற்கான ஒரு கருவின்னும், அரசமைப்பு என்பது சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை வாழ்க்கையின் கொள்கையாக அங்கீகரிக்கும் ஒரு முறை என்னும் மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார். அரசமைப்பு ரீதியா இந்தியா ஒரு ஜனநாயக சோசியலிச மதசார்பற்ற இறையாண்மை பொருந்திய குடியரசு. இந்திய அரசமைப்பு சட்டத்தோட முகப்புரையில குறிப்பிட்டிருக்கும் நீதி, சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் ஆகியவற்றுக்கு இது உத்தரவாதம் அளிக்குது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.